சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நாம் திருவிளையாடல் புராணத்தில் கேட்க இருப்பது இசைவாது வென்ற படலம். இசைவாது வென்ற படலம் இறைவனான சொக்கநாதர் இசை போட்டி நடைபெற்ற பொழுது ராஜராஜ பாண்டியனின் மனதில் நடுநிலைமையை தோற்றுவித்து பானபத்திரரின் மனைவியை வெற்றி பெற்றதாக அறிவிக்க செய்ததை பற்றி கூறுகிறது. பானபத்திரரின் மனைவிக்கும் ஈழத்து பாடினிக்கும் இடையே ஏற்பட்ட இசை போட்டி ராஜராஜ பாண்டியனின் நடுநிலைமை தவறியது. இறைவனார் திருமுன்னர் இசை போட்டி நடைபெற்றது. ராஜராஜ பாண்டியன் நடுநிலைமையுடன் தீர்ப்பு கூறியது ஆகியவை பற்றி இதில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. இசைவாது வென்ற படலம் திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தின் 44வது படலமாக அமைந்துள்ளது. இனி இப்படலத்தை நாம் விரிவாக பார்க்கலாம். வரகுண பாண்டியனின் மகன் ராஜராஜ பாண்டியன் மதுரையை ஆட்சி செய்த பொழுது பானபத்திரரின் மனைவி இறைவனின் புகழை பாடி வந்தார். ராஜராஜனின் ஆசனாகிகளில் ஒருத்தி இசை பாடுவதில் வல்லவள். அவளின் இசையில் ராஜராஜ பாண்டியன் மயங்கி போயிருந்தான். ஒரு சமயம் ராஜராஜ பாண்டியனின் ஆசநாயகி பானபத்திரரின் மனைவி மீது இசை பாடுவதில் பொறாமை ஏற்பட்டது. எப்படியாவது பானபத்திரரின் மனைவி இசை பாடாமல் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். தன்னுடைய மனக்கருத்தை ராஜராஜ பாண்டியனிடம் தெரிவித்தாள். பாண்டியனும் தன்னுடைய ஆசனாகியின் விருப்பத்தை நிறைவேற்ற திட்டம் ஒன்றை வகுத்தான். அதன்படி இலங்கையிலிருந்து இசை பாடினி ஒருத்தியை பாண்டிய நாட்டிற்கு வரவழைத்தான். பின்னர் பானபத்திரனின் மனைவியிடம் ராஜராஜ பாண்டியன், ஈழத்திலிருந்து இசைப்பாடினி ஒருத்தி வந்துள்ளாள். அவள் தன்னை இசையில் வெல்ல உங்கள் நாட்டில் யாரும் இருக்கின்றனரா என்று கேலியாகவும் ஆணவமாகவும் பேசுகிறாள். ஆதலால் நாளை நடைபெறும் இசை போட்டியில் நீ கலந்து கொண்டு அவளை வெல்ல வேண்டும் என்று கூறினான். இதை கேட்டதும் பானபத்திரரின் மனைவி, அரசே, சொக்கநாதரின் திருவருளால் நான் நாளை நடைபெறும் இசை போட்டியில் வெல்லுவேன் என்று கூறினான். பின்னர் ராஜராஜ பாண்டியன் ஈழத்து பாடினியிடம், நீ நாளை நடைபெறும் இசை போட்டியில் பானபத்திரரின் மனைவியை எதிர்த்து பாட வேண்டும். நீ எவ்வாறு பாடினாலும் நீயே வெற்றி பெற்றதாக நான் அறிவிப்பேன் என்று கூறினான். மறுநாள் காலையில் அரசவையில் இசை போட்டி ஆரம்பமானது. ஈழத்து பாடினி மிகுந்த இருமாப்புடன் ஆரவாரத்துடன் அரசவைக்கு வந்தாள். பானபத்திரரின் மனைவி அமைதியாக இசை போட்டி நடைபெறும் இடத்திற்கு வந்தாள். ஈழத்து பாடினி அரசன் கொடுத்த தைரியத்தில் பானபத்திரரின் மனைவியிடம் வம்புக்கு இழுத்தாள். பானபத்திரரின் மனைவி, நான் உன்னிடம் இசைவாது செய்ய வந்தேனே ஒழிய சண்டையிட வரவில்லை என்று கூறினாள். உடனே ராஜராஜ பாண்டியன், பெண்களே, நீங்கள் இருவரும் சண்டையிடுவதை விட்டுவிட்டு பாடல்களை பாடுங்கள் என்று கூறி இசை போட்டியை தொடங்கி வைத்தான். இருவரும் இசை பாடல்களை தனித்தனியே பாடினார்கள். இருவரின் பாடல்களையும் கேட்ட அவையோர் பானபத்திரின் மனைவியின் பாடல்கள் நன்றாக இருந்ததாக கூறினர். ஆனால் ராஜராஜ பாண்டியன் ஈழத்து பாடினியே வென்றாள் என்று கூறினான். இருவேறு கருத்து வந்ததால் பாண்டியன் மற்றொரு நாளைக்கு இசை போட்டியை ஒத்தி வைத்தான். பாண்டியன் தன்னை புகழ்ந்து பேசியதால் ஈழப்பாடினி இருமாப்புடன் தன்னிடத்திற்கு சென்றாள். பானபத்திரின் மனைவி சொக்கநாதரை சரணடைந்தாள். மதுரையின் மண்ணினை சுந்தர பாண்டியனராக ஆட்சி செய்த பெருமானே, ராஜராஜ பாண்டியன் நடுநிலைமை தவறி பேசுகிறான். தேவரீர் திருவருள் புரிந்து என்னுடைய துன்பத்தை போக்கியருள வேண்டும் என்று மனமுருகி வழிபட்டாள். அப்பொழுது அகாயத்து நின்று, பெண்ணே, அஞ்சற்க, நீயே வெல்லும்படி அருளுவோம் என்று திருவாக்கு கேட்டது. மறுநாள் பாண்டியன் அவ்விருவரையும் அவைக்கு அழைத்து போட்டியிடும் பாடும்படி கூறினான். இருவரும் பாடினர். முதல் நாள் சொல்லியது போலவே ஈழத்து பாடினி வென்றாள் என்று பாண்டியன் கூறினான். அவையோரும் பாண்டியன் கூறியதையே ஆமோதித்தனர். உடனே பானபத்திரரின் மனைவி, அரசே, உன்னுடைய சொல்லையே அவையோரும் எதிரொலிக்கின்றனர். ஆதலால் நாளை இடம் மாறி ஆடிய ஆடலரசனின் முன்னர் நாங்கள் பாடுகின்றோம். அங்கு வந்து யார் இசைவாதில் வென்றது என்று கூறுங்கள் என்று கூறினார். அதற்கு அரசனும் உட்பட எல்லோரும் உட்பட்டனர். மறுநாள் திருக்கோவிலில் இசை போட்டி ஆரம்பமானது. அங்கு சொக்கநாதர் இசைப்புலவராய் அங்கு வந்திருந்தார். அரசன் உட்பட எல்லோரும் அவரை வரவேற்றனர். ஈழப்பாடினி முதலில் பாடினாள். பின்னர் பானபத்திரரின் மனைவி பாடினாள். இறைவனாரின் திருவருளினால் ராஜராஜ பாண்டியன் நடுநிலைமையில் இருந்து பானபத்திரின் மனைவி வென்றதாக அறிவித்தான். அவையோரும் அதனை ஆமோதித்தனர். உடனே அங்கிருந்த இசைப்புலவரான சொக்கநாதர் எழுந்து, இது அற்புதம், இது அற்புதம் என்று கூறி மறைந்தார். ராஜராஜ பாண்டியன் தன்னிடம் ஏற்பட்ட மனமாற்றம் மற்றும் இசைப்புலவராய் வந்தது சொக்கநாதர் என்பதை உணர்ந்தான். பின்னர் ஈழப்பாடினியின் தோளில் பானபத்திரின் மனைவியை அமரச் செய்து பானபத்திரின் மனைவியின் வெற்றியை உறுதி செய்தான்.
பானபத்திரனின் மனைவிக்கும் ஈழப்பாடினிக்கும் பரிசுகள் பல வழங்கினான். அதன் பின் ராஜராஜ பாண்டியன் சுகுணபாண்டியன் என்ற மகனை பற்றி இனிது வாழ்ந்திருந்தார். இப்படலம் கூறும் கருத்து என்னவென்றால், எவரின் சூழ்ச்சியும் இறை பக்தர்கள் முன்னால் எடுபடாது என்பதே இசைவாது வென்ற படலம் கூறும் கருத்தாகும். மேலும் அரசன் புத்தியில் நின்று பத்திரையை பாட்டை புகழ வைத்த ஈசனது இன்று 44ஆம் திருவிளையாடலை தினமும் பக்தியுடன் படிப்பவரும் கேட்பவரும் பகவானின் அன்புக்கு பாத்திரமாகி எல்லா செல்வங்களும் நற்கீர்த்தியும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள். மெய் அன்புடன் ஆண்டவனை வேண்டுபவர்களை இறைவன் என்றும் கைவிடுவதில்லை என்பதே ஆகும். இனி அடுத்த படலம் பன்றிக்குட்டிக்கு முளை கொடுத்த படலம். திருச்சிற்றம்பலம்.